Hello everyone. Age related problems நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் இது the sum of the ages of a father and a son வந்து 45 years 5 years ago. ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ago means before, 5 years before. Product of their ages means multiplication பண்ணுவோம். Product of their ages was மோஸ்ட்லி உங்களுக்கு ago வந்து டவுட் வந்துச்சுன்னா இங்கே டென்ஸ் பாருங்கள். வாஸ் இருக்குது அப்படின்னாவே அது வந்து பாஸ்ட் டென்ஸ்னால் உங்களுக்கு பிஃபோர் தான் வரும். ஸோ அது ஒரு க்ளூ. அது 4 times the father's age that time, the percentage of father and son respectively are என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபாதருடைய ஏஜ் வந்து ஃபாதர்ஸ் ஏஜ் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து the sum of the ages of father and son. ஸோ ஃபாதருடைய ஏஜ் father's age plus son's age. $45 கொடுத்துருக்காங்க. father's age எக்ஸ்னும் போது son's age வந்து, ஸோ இதை நீங்கள் ஷார்ட்கட்டில் எடுக்கணும். நான் இப்போ எலாபரேட்டாக நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். son's age 45 minus x. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 45 கிடைக்கும். இப்போ அவங்க கொடுத்துருக்குற கொஷின் வந்து எவ்வளோ இயர்ஸ்க்கு பிஃபோர்? 5 years ago. 5 years ago. மீன்ஸ் பிஃபோர் 5 years பிஃபோர். அவங்களுடைய ஃபாதர்ஸுடைய ஏஜ் வந்து ஏஜ் எக்ஸ் மைனஸ் 5. சன்னுடைய ஏஜ் வந்து 45 மைனஸ் எக்ஸ். ஒரு 5 years சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ 45 மைனஸ் 5 வந்து 40 மைனஸ் எக்ஸ். 5 years ago. ப்ராடக்ட் ஆஃப் தர் ஏஜஸ்னால் அந்த ரெண்டு இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ப்ராடக்ட் எக்ஸ் மைனஸ் 5 இன்ட்டு 40 மைனஸ் எக்ஸ் was 4 times the father's age at that time. 4 times the father's age வந்து x minus 5. ஜஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணுங்க. இல்லை ரெண்டு பக்கமும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு எக்ஸ் மைனஸ் 5ஆல் டிவைட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ ரெண்டும் கட் ஆகிடும். ஸோ 40 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல்ஸ் 4 வரும். 40 மைனஸ் 4 ஈக்குவல் டு எக்ஸ். 40 மைனஸ் 4 வந்து 36. எக்ஸ் ஈக்குவல் டு 36. எக்ஸ் மீன்ஸ் ஃபாதர்ஸுடைய ஏஜ் வந்து 36. அப்போ சன்னுடைய ஏஜ் வந்து 45 minus x. 45 minus x. So, father's age father's age 36. son's age வந்து 45 minus x. (36 years old, 9 years old. ஸோ இதே ப்ராப்ளத்தை வந்து நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் வச்சும் பார்ப்போம். நம்ம another method வந்து ஃபாதர்ஸுடைய ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. சன்னுடைய ஏஜ் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. இங்கே ஃபாதர்ஸுடைய ஏஜ் தான் கிரேட்டராக இருக்கும். எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய். இந்த கண்டிஷனும் இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 45.
அதுக்கப்புறம் 5 years ago 5 years ago ஃபாதருடைய ஏஜ் வந்து x minus 5, சன்னுடைய ஏஜ் வந்து y minus 5. அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் வந்து the product of the son's and the father's age x minus 5 times 4 times the father's age. 4 times the father's age na x minus 5. So definitely left side right side x minus 5 ஆல நம்ம டிவைட் பண்ணிட்டா இது ரெண்டும் கட் ஆகிடும். ஸோ y minus 5 equals 4. அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன்ஸ் சம்ம வந்து ரொம்ப ஈஸியாக ஆக்கிடுச்சு. 4 plus 5, ஸோ y equal 9. இப்போ நம்ம x plus y equal to 45 போட்டிருக்கோம். sum of the ages 45. ஸோ x plus 9 equal to 45. x is equal to 45 minus 9. So x வந்து 36. So therefore present age or present age of father வந்து 36. Percentage of son 9. Thank you.